ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி குட்டி மினி விலாக் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கும், நான் காலைல எழுந்திரிச்சாச்சுங்க. காலைல எழுந்துச்சி பசங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு லஞ்ச் என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன்னா, சரி ஃப்ரைட் ரைஸ் செய்யலான்னு சொல்லிட்டு இப்போ அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சைடில் தண்ணி வச்சாச்சு, சைடில் பாலும் காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். பாச்சாவுக்கு வந்து பாலை ஊற்றி கொடுத்துட்டு சாப்பாடையும் வடித்து ஆற வச்சுட்டேன். ஆற வச்சு ஃப்ரை செஞ்ச மாதிரி நல்லா உதிரியாக சூப்பராக வருங்க. பசங்களுக்கு என்னடா சமையல் பண்ணி கொடுக்கணும்னு யோசிச்சுட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. இதே பார்த்திங்கனாக்கும் ரைஸில் செஞ்சு கொடுத்தமாக்கும் டிஃபன் பாக்ஸை வந்து காலி பண்ணி தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க. இதே நம்ம சாம்பார் என்ன சொல்கிறது, மீன் குழம்பு அப்போலாம் செஞ்சு கொடுத்தமாக்கும் சாப்பாடு அப்படியே வீட்டுக்கு மீதி வந்துடும். ஓகேங்களா? அதனால் அவங்களுக்கு பசங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு செய்கிறதுக்காண்டி இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு லெமன் ரைஸு, தக்காளி ரைஸு, ஃப்ரைட் ரைஸு, பிரியாணி அந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறேன். அப்போ தான் நம்ம டிஃபன் பாக்ஸ் வீட்டுக்கு காலியாக வரும். நம்ம காலைல 6 மணிக்கு மெனக்கட்டு எந்திரிச்சு சமையல் பண்ணுறோங்க. அதை சாப்பிடாம மிச்சம் கொண்டு வந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நமக்கு நான் சொல்லுவேன் பாச்சாட்ட, நான் காலைல கஷ்டப்பட்டு எந்திரிச்சு உனக்கானே சமையல் பண்ணுறேன், சாப்பிட்டு வந்துடுறா ப்ளீஸ்டா அப்படிங்குவேன். ஓகே சொல்லி போவான். ஆனால் சாப்பிட மாட்டான், ரிட்டன் வந்துடுவான். பிடிக்கட்டா சாப்பிட மாட்டான். அதோட என் பொண்ணை வந்து காலேஜ் கூட போனேன். டைம் ஆயிடுச்சு வேன் வர்றதுக்காண்டி. பசியும் ரெடி ஆகி அவனும் ரோட்டுக்கு வந்துட்டான். என்ன நீங்கள் எவ்வளோ நேரம் ஆச்சு வரவே இல்லையே மம்மி ஒன்று. நான் சொன்னேன் வேன் லேட் ஆகிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, சரி அவனையும் சமாதானப்படுத்திட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுக்கிட்டு, சரிப்பா போயிட்டு வா பாய் நல்லா படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டு இருந்தேன். வர்ற வழியே பார்த்தீங்களாக்கும் எங்கள் ஊரில் வந்து நிறையா வந்து வண்டியில் வந்து விற்கும். ஓகேங்களா? பூச்செடிலாம் வந்து விற்றுச்சு. நான் சைடில் வந்து இப்படி பார்த்துட்டு இருந்தேன்னா, சரி வசீம்கிட்ட பேசிட்டு திரும்பும்போது பூச்செடி விற்றுச்சு. நல்லா கண்டுலாம் அழகாக என்ன சொல்ல, செம்பருத்தி கண்டு, ரோஜா பூக்கண்டு எல்லா கண்டு விற்றுச்சு. நம்ம வந்து வீடு கட்டினமா வாங்கி வச்சா சூப்பராக வளர்க்கலாம். அதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் விற்றுச்சு. 5 கிலோ 100 விற்றுச்சா. சரி வீட்டில் கொஞ்சம் நேற்று தான் வெங்காயம் வாங்கிட்டு வந்தேன். இருந்தாலும் சரி கொஞ்சம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வெறும் 50 ரூபாய்க்கு மட்டும் 2 கிலோ வெங்காயத்தை வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு காசோட இல்லை, பக்கத்தில் ஃப்ரெண்டு பிள்ளைகிட்ட தான் வாங்கி காசை கொடுத்துட்டு அதுக்கு கூல் போய் மாற்றி விட்டேன். அதோட அங்கேயே வாங்கிட்டு திரும்பி பார்க்கும் பார்த்தீங்கன்னாக்கும் மாம்பழம் விற்றுச்சு. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா எப்போ பாரு ஏதாவது வண்டியில் வந்து விற்ற மணிக்கேங்க இருக்கும். எல்லாமே எங்கள் ஊரில் காலியாயிரும். அதோட வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க.